சொக்கலிங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனீங்களே, ஒரு விவரமும் சொல்லலையே. எனக்கு தெரியாம ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆடாடாடா, பொண்ணுனா அது பொண்ணு. என்ன அழகு! அம்பிகா மாதிரி மூக்கு, ஸ்ரீதேவி மாதிரி சிரிப்பு, சில்க் மாதிரி கண்ணு, சரிதா மாதிரி சாஃப்ட்னஸ், மொத்தத்துல ராதா மாதிரி. ஏண்டா, பொண்ணை பார்க்க நீங்க சொக்க வீட்டுக்கு போனீங்களா இல்ல ஸ்டுடியோவுக்கு போனீங்களா? அப்படித்தான் சொன்னது சொன்னீங்களே. ஒரு கண்ணாம்பா, ஒரு PS ஞானம், ஒரு அங்கமுத்து, இவங்களை சொன்னாலும் எனக்கு புரியும். அது போகட்டும், பொண்ணை பார்த்தவன் நீ, இவையா வர்ணிக்கிறா? அது வந்துப்பா, பொண்ணை பார்த்தவன் நான் தான். நான் மறந்துட்டேன், இவன் ஞாபகம் வச்சிருக்கான். அப்ப உடனே பொண்ணை பார்த்து முடிச்சிட வேண்டியதானே? அப்ப அவசரப்படாதீங்க. இதான் பொண்ணோட போட்டோ. இத பாக்குறீங்க, உடனே வீட்டுக்கு போறீங்க. இந்தாங்க. அடாடாடாடா, அவன் சொன்னது அத்தனையும் அப்படியே இருக்கு. இவளை நான் மருமகளை அடைகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வாங்கடா டே, உடனே போய் முடிச்சிருவோம். ஆமாங்க, இப்பவே போய் பாத்துருவோம். அதோட அந்த வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கு, அதையும் நீங்க பாக்குறீங்க. அவளுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருவான். அப்பா, அது சொக்கலிங்கத்தோட தங்கச்சி பொண்ணு, அனாதை. ஒருவேளை நீங்க அங்க போனதும் மனசு மாறி அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா? அட நீ ஒண்ணு, பொண்ணு அழகா இருந்தா போதுமா? அப்ப ஆத்தா இல்லாத அனாதையா இருந்தா என் பையனுக்கு எப்படி கட்ட முடியும்? இதுதான் பொண்ணு, கன்ஃபர்ம்டு. மகாலட்சுமி மாதிரி இருக்குது. அது யாரு பக்கத்துல மினி லட்சுமி? ஏண்டா, எங்க வீடு தேவி தியேட்டர் நினைச்சியா? மினி கினின்னு பேசுற அறிவு கடாதவனே. அவ என் தங்கச்சி மக, பேரு கீதா. அட கீதாவோ சீதாவோ, சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ணி வை. ஒரு நல்ல இடமா இருந்தா சொல்லுங்க. அப்பா சூசாவி சொக்கா, நான் கிளம்பட்டுமா? நேரமாச்சு. டேய், வந்ததுதான் வந்துட்ட, 2 வாய் அள்ளி போட்டுட்டு போடா. டேய், கல்யாணம் ஆகாம கைய நினைக்கப்படாதரா. உனக்கு வயசுதான் ஆச்சு, அறிவே இல்ல. நீ ஒரு அல்பன். ராதா, நான் வரட்டுமா? ஏப்பா, அடிக்கடி வந்துட்டு போ, இது உன் வீடு மாதிரி. என் பையன் பயந்த சுபாவம் உள்ளவன். இவனுக்கா பயந்த சுபாவம்? இவன் ராஜா விட்டு கண்ணு குட்டிடா. வரட்டுமா? வாடா தம்பி. என்னங்க? இங்க வாப்பா. ஒண்ணுமில்ல, உங்க அப்பா அந்த டிரைவர் தம்பியே தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தாரே, ஏன்? அது வந்துங்க சொல்லுப்பா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது. எங்க அப்பாக்கு மாறுகன். பக்கத்துல யாரு நின்னாலும் நான் நினைச்சு தொட்டு தொட்டு பேசுவாருங்க. அப்படி ஒரு வியாதியா? ஆமாங்க. பால்ய வயசுல நாங்க 2 பேரும் படிக்கிறப்போ கண்ணு முட்டை முட்டையா இருந்ததே. பால்யம் மாறின உடனே பார்வையும் மாறிடுச்சுங்க. ஏண்டி மாப்பிள மனசை போட்டு இப்படி குழப்பிட்ட? நீங்க போங்க தம்பி. இப்படி ஒரு வியாதி இருக்கிறதா எங்க அப்பா கிட்ட கேட்றாதீங்க, ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு. கேட்க மாட்டேன். ஐடியா நாகராஜா, நம்ம பக்கத்து ஆபீஸ் சிவராமனுக்கு லாட்டரியில ₹1,00,000 விழுந்திருக்கு. அந்த விஷயம் இன்னும் யாருக்கும் வெளியே தெரியாது. நாம அந்த லாட்டரி சீட்டை அவன் கிட்ட இருந்து அதிக ரூபாய் கொடுத்து வாங்குறோம். என்னது? அத வாங்கி லாட்டரியில உனக்கு பரிசு விழுந்ததா பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கிறோம். அத பார்த்ததும் சொக்கலிங்கம் லட்சாதிபதியான உனக்கு நிச்சயம் கீதாவை கட்டி கொடுக்க ஓடி வருவாரு. டேய், ஃபேண்டாஸ்டிக் ஐடியாடா. இப்பவே போய் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். நேத்தே வரைக்கும் நம்ம மாப்பிள்ளை கிட்ட டிரைவரா இருந்தவன் இன்னைக்கு லாட்டரி சீட்ல லட்சாதிபதி ஆயிட்டான். அத்தை, எனக்கு அப்பவே தெரியும், அவர் முகத்துல ஒரு லாட்டரி சீட்டு கலையே இருந்தது. அது தெரிஞ்சிட்டு போட்டோம். அந்த பையன் எப்படி? அவர் ஒண்ணு பையன் இல்ல, மாப்பிள்ளை அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? என்ன இருந்தாலும் நான் வயசு பொண்ணு இல்ல. புரியுது புரியுது. ஏண்டி, அவனுக்கு நம்ம வீட்டுல கல்யாணம் பேசுறோம்னு வச்சுக்க, அதுக்கு அவன் ஒத்துக்குவானா? அவர் நிச்சயம் ஒத்துக்குவார் அத்தை. ராதா கல்யாணத்தோட என் கல்யாணத்தையும் நடத்துருங்கன்னு நான் சொல்ல முடியுமா? என்ன இருந்தாலும் நான் வயசு பொண்ணு இல்ல. புது பணக்காரன், குணம் எப்படியோ. பணம் வந்தாலும் குணம் தங்கம் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? என்ன இருந்தாலும் நான் வயசு பொண்ணு இல்ல. அத்தை, என்னத்த என் கல்யாணத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லிட முடியுமா? என்ன இருந்தாலும் நான் வயசான பொம்பளை இல்லையா? அத்தனா அத்தைதான். கீதா, உங்க மாமா உனக்காக கல்யாணம் பேசத்தான் அவன் வீட்டுக்கு போயிருக்காரு. அடடே, வாங்க மாமா, சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டீங்க. இந்த சொக்கலிங்க எப்பவுமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை ஃபாலோ பண்றவன். மாப்பிள்ளைய உட்கார்ந்து பேசலாமா? உட்காருங்க.
ஆமா இந்த டிரைவர் பையன் இருக்கானே, பயல தப்பு தப்பு தெரியாம சொல்லிட்டேன். டிரைவர் சார் இருக்காரு, அவர் நம்ம கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரா மாப்ள? கொஞ்சம் கிராக்கி பண்றான். சோத்துக்கே லாட்டரி அடிச்சிட்டு இருந்தவன் இல்லையா, இப்போ லாட்டரியில கொஞ்சம் பணம் வந்தோட வந்தா இருக்கதானே செய்யும். அட விடுங்க மாமா, நம்ம கீதாவுக்கு அமையலன்னா 1000 மாப்பிள்ளைங்க. இப்ப கூட நம்ம ஃபேக்டரியில ஒரு பையன் இருக்கான், தங்கமான பிள்ளை, ஆனா கிளீனர். ஐயோ கிளீனரா? அவனை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. நம்ம டிரைவர் சார நழுவ விட்டுறாதீங்க, அதையே கெட்டிமா புடிச்சுங்களே. ஒருவேளை நீங்க நேர்ல கேட்டீங்கன்னா ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்றேன். டேய் ராஜா, டேய் வரேன்டா. வணக்கம் சார். காலை நல்ல கடகடன்னு ஆட்டிங்க. என்னடா? டேயா சொல்லலாம், தப்பு இல்ல. வசதி வந்துருச்சு, தகுதி இருக்கு, சொல்லலாமே. டேய் இவர் தங்கச்சி மக கீதாவை நீ கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. மாப்ள! சாரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. That's correct. என்னது? இவரோட தங்கச்சி மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன இவ்வளவு அருவருப்பு? வாட்? வாட் டாட் பூட்னு ஜமாயி உங்க இஷ்டத்துக்கு. டேய் இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா? சார், உங்க தங்கச்சி மகளை ஒரு வார்த்தை கேட்டீங்களா? கேட்டனே. அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா தெரியுமா? அங்கிள் அங்கிள், நீங்க ஒரு கழுதைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அதனால தான் மாப்பிள்ள நான் இங்க வந்தேன். அப்படின்னா இவன் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவான். என்னடா சொல்ற? ஏதோ நீ கேக்குறேன்னு உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து சம்மதிக்கிறேன் போ. வெரியாங் குட் மாமா என்ன மாப்பிள்ள? ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாண இன்விடேஷன்ல இன்னார் மகன் இன்னார்னு போடக்கூடாது. இது என்ன அநாத கல்யாணமா? அதுக்கு இல்ல மாமா, அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். எங்க 2 பேரும் நாகராஜன், அதனால நாகராஜன் ராதா, நாகராஜன் கீதான்னு போட்டா போதும். ஆஹா, என்ன ஒற்றுமை என்ன ஒற்றுமை. இன்விடேஷன்ல அப்படியே போட்டுறேன். அப்ப நான் கிளம்புறேன் ராஜாக்களே, வரட்டுமா? எப்படி நம்ம நடிப்பு? நல்ல பிரமாதம். என்னது இன்விடேஷன்ல நாகராஜன் வெட்ஸ் ராதா, நாகராஜன் வெட்ஸ் கீதான்னு போட்டிருக்கு. 2 பொண்ணையுமா நீ கட்டிக்க போற, இல்ல அச்சு பிள்ளையா? அது வந்துப்பா சார், உங்களுக்கு மாறுகண்ணு, அதான் எல்லாம் மாறி மாறி தெரியுது. எனக்கு மாறுகண்ணா? இங்க ஏதோ கோளாறு நடந்திருக்கு. என் நெற்றி கண்ணை துறக்கிறதுக்கு முன்னால உண்மையை சொல்லிடுங்க. இல்ல டேய் சொல்லுங்க. என்னடா திருதிருன்னு முழிக்கிறீங்க? ஐயோ எங்களை மன்னிச்சிடுங்க. டேய் காலை விடுங்க. நீங்க மன்னிச்சேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவோம். சரி மன்னிச்சு தொலைச்சேன், எந்திரிங்க. என்ன விஷயம்? சார், நடந்ததை சொல்றேன், கேளுங்க. அட பாவிகளா, காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடான்னா எனக்கே கண்ணு இல்லைன்னு காரியத்தை முடிச்சிட்டீங்க. பாவம் என் பால்ய சிநேகிதன் சொக்க, அவனே ஏமாத்திட்டீங்களாடா. அப்பா, நீங்க தான் எப்படியாவது எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஆமாங்க, காதலர்களை வாழ வைக்க பச்சை கொடி காட்டுங்க. காட்டுறேன். இதுவரைக்கும் காதலுக்கு பச்சை கொடி தான் காட்டிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் காட்ட சொல்றீங்க. கடைசியா என்ன ஸ்டேஷன் மாஸ்டர் ஆக்கிட்டீங்க. டாக்டர். ஹலோ ராஜா, ஆபரேஷன் செக்ஷன் உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. அக்கா. ராஜா 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 அக்கா. ராஜா, உன் முகம் தெரியுதுடா. தெரியுதாக்கா? நல்லா தெரியுதுடா. எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டேன். இப்பதான்க்கா என் மனசு நிறைஞ்சிருக்கு. இது என்னடா இன்விடேஷன்? இது வந்துக்கா, இது வந்து என்ன மன்னிச்சிருக்கா. நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னனே, நானும் ஒரு பொண்ணும் மேரேஜ் இன்விடேஷன். அப்படியா கொண்ட? சூசோவி சொக்கலிங், இவர் பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமாக்கா. ராஜா, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அந்த பொண்ணை நீ மறந்துடு. ஏன்க்கா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற? ராஜா, என் வாழ்க்கையை பாழாக்குனது யாரு யாருன்னு அடிக்கடி கேப்பியே, அந்த பாவி இந்த பெரிய மனுஷன் சொக்கலிங்கண்ணா. அக்கா. ராஜா, நீ சின்ன வயசுல சித்தப்பா வீட்டுல வளர்ந்த. அப்ப நம்ம ஊருக்கு அடிக்கடி வியாபார விஷயமா இந்த ஆளு வந்து போயிட்டு இருந்தார். கண்ணு தெரியாத என்கிட்ட அனுதாபத்தை காட்டுற மாதிரி நடிச்சார். அந்த பாவி விரிச்ச வலையில நானும் அப்பா வித்தனமா விழுந்துட்டேன். அக்கா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே கணவன் மணியா வாழணும்னு ஆசைப்பட்டார். என் கழுத்துல தாலி கட்டினாதான் நான் அதுக்கு கட்டுப்படுவேன்னு பிடிவாதமா சொல்லிட்டேன்.
காதல் நாடகத்தை ஆடின பாவி கல்யாண நாடகத்தையும் ஆடின. நானும் அவனை நம்பினேன். அந்த நாளும் வந்துச்சு. வடிவு மெல்ல வாம்மா, பார்த்து வா. இங்கதான் நம்ம கல்யாணம் நடக்க போதா? ஊர்லயே பெரிய சத்திரம் இதுதான். 200 ரூபாய் லஞ்சம் கொடுத்து பிடிச்சிருக்கேன். என்னாலதான் இந்த கல்யாணத்தை பார்க்க முடியல. என் தம்பியும் வந்து பார்க்க முடியாம போயிடுச்சே. என்னங்க, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? ஆமாமா, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். உங்க சொந்தக்காரங்களா வந்துட்டாங்களா? எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. வந்திருக்கோம்னு சொல்லுங்களே ஐயா. எல்லாரும் வந்திருக்கோம். எல்லாரும் வந்திருக்கோம். என்ன சொக்கா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுட்ட? சுபம் சீக்கிரம்னு சொல்லுவாங்க, அதனாலதான். மாலையை மாத்திக்கோங்க. அப்படியா? இந்தா வடிவு, நீ எனக்கு மாலை போடு. நான் உனக்கு போடுறேன். உட்காந்துக்கலாமா? சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மந்திரத்தை சொல்லுங்க. இந்தாங்க. கொடுங்க ஐயரே, தாலியை கொடுங்க. கட்டி மேளம் மாங்கல்யம் சந்தனானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபே தும் ஜீவன சரதாம் சதாம். எல்லாரும் அச்சத்தை போடுங்க. எப்படி பாத்தியா? மலர்பாழ பொழியுது. அப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க நம்மள. இப்பதாங்க என் மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கு. அப்படிதான் நிறைஞ்சு இருக்கும். சூசோவினுடைய பொண்டாட்டி ஆயிட்டியே. இனிமேல் சிரிச்சுட்டே இருக்க போற கலகலகலன்னு. எங்க மாமா கே தண்டான்னு வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. இன்டர்நேஷனல் ஃப்ராட் அண்ட் கம்பெனில அவர் வேலை பார்க்கறாரு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா தீர்காயுசா இருக்கலாம். எழுந்துரு. இத வராரு. இத வந்துட்டாரு. வாக்கியமா ஆசீர்வாதம் வாக்கிய. God bless you. தீர்க்க சுமங்கலி ஆயிருமா. தீர்க்க சுமங்கலி ஆயிரு. அப்ப சூசைடி சொக்கலிங்க, நாங்க புறப்படுறோம். என்னங்க, சாப்பிட்டு போக சொல்லுங்க. வடப்பாயசத்தோட சாப்பாடு ரெடியா இருக்குதியா? எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போங்க. சாந்தி முகூர்த்தத்தை ஜாம்னு நடத்த வேண்டியது தானே. சி, என்னங்க இது எல்லாரும் முன்னாடியும்? எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்தை பாக்குறேன். சுருங்க சொல்லி வழங்க வைக்கிறேன். இரு, சொல்லிட்டு வரேன் ஐயர்கிட்ட. ஐயர், நான் வரட்டுங்களா? எங்க உங்க பாதத்தை காட்டுங்க. தொட்டு கும்பிடுறேன். நமஸ்காரம்.